ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாளை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க. வருகிற நாட்கள் மிக யோகமாக இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. நினைத்த காரியமெல்லாம் கை கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். வியாபாரம், தொழில், விவசாயம், உத்தியோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிசம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் எடுத்துட்டார். உங்கள் ராசிக்கு 7-10 கூடையவன் சுயசாரம் எடுத்துருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமாக இருப்பீங்க. சந்தோஷம் இருக்கும். புரிதல் இருக்கும். விட்டு போனவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிருவீங்க. சண்டை போட்டு சச்சரவாக இருக்கிறவங்களாம் இப்போ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லாயிருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சு ராசியில் இருக்கிறாங்க. சுக்கிரன் கூட சேர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5 கூடையவனும் ராசியில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் மிதுன ராசி பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்க அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருவும் அவருடைய சுயசாரத்துக்கு வந்துட்டார். நல்ல ஒரு அமைப்பு தான். ரைட்டு. சுக்கிரன் ராசிக்கு 5-12 கூடையவன். அடுத்து 2ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி. இப்போ ராசியில் தான் இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியில் இருக்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு அருளை கொடுப்பார். அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். பெருமையை கொடுப்பார். புகழை கொடுப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பூர்வ பண்ணிய பலனை கொடுப்பார். குலதெய்வத்தோட அருளை கொடுப்பார். குரு சுக்கிரன். குரு தட்சிணாமூர்த்தியோட அம்சம். சுக்கிரன் மகாலட்சுமி அம்சம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவும் இருக்கிறது. 2 இயற்கை சுபகிரகங்கள் ராசியில் சங்கமிட்டு இருக்கிறது. சரி நேயர்களே, நல்லது தொடரட்டும். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற போதன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆகஸ்ட் 22. சூரியன் 3 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது. ஆட்சி பெறாரு. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. பரவாயில்ல. 3ஆம் இடத்துல கேது இருக்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஆல் ஃபோர்ஸாக இருப்பீங்க. எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இப்போ வீடு கொடுத்தோன்னு அங்கே வர்றாரு. சூரியனை கிரகணப்படுத்தினாலுமே புதன் அங்கே போய் இருந்து காம்பன்சேஷன் பண்ணுவார். சமநிலைப்படுத்துவார். அதனால் உங்கள் இளைய சகோதரன் தம்பி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில புரிதல் கம்மியாக போகலாம். ஆனால் அப்பா நல்லா இருப்பார். ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். புதிர்காரகன். ராசிக்கு 9 கூடையவனும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் அப்பா விஷயத்தில் நிறைய பிரச்சனை வராது. தம்பி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சூரியன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறார். ஆவணி மாதத்துலேருந்து. நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன். வருகிற கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி அப்படிமோ ராசிக்கு 11ஆம் இடத்துல நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 16/8/2025 ஆடி 31 சனிக்கிழமை கோகுலாஷ்டமி. அன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு 2 கூடையவன் சுக்கிரன் சாரத்தில் நிற்கிறாரு. அடுத்து சூரியன் சாரம். காலையில் சுக்கிரன் சாரம். அடுத்து மதியத்துக்கு மேலே சூரியன் சாரம். கார்த்திகை நட்சத்திரம். அன்றைக்கி கார்த்திகை விரதம். பரவாயில்ல. சூரியனும் ராசிக்கு வேண்டியவர் தான். புதனுக்கு வேண்டியவர் தான் சூரியன். 3 கூடையவன். ஸோ கோகுலாஷ்டமி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கண்ணன் அவதரித்த நாள். தேய்பிரை அஷ்டமி. நல்ல விதமாக இருக்குது. அஷ்டமி தேதியில் தான் கண்ணன் பிறந்தார். அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணியம் வழுக்கும். கர்ம பலன்கள், போன பிறவில் செஞ்ச கர்மத்தின் கஷ்டங்கள் இந்த பிறவில் தீரும். ஏன்னா கண்ணபிரான் கர்மத்தை அழிக்க தான் பிறந்திருக்கிறாரு. கர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவர். மனிதனாக வாழ்ந்தவர். துவார யுகத்தில் மனிதனாக வாழ்ந்து மனிதனாகவே அவர் மறைஞ்சார். ஸோ அப்பேற்பட்ட கண்ணன் மிதுன ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. நீங்கள் அன்றைக்கி ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கண்ணனுடைய லீலைகள் நிறையா இருக்குது. அவர் ஒவ்வொரு வயசில் ஒரு இடத்துல இருந்தார். யாதவ குலத்தில் இருந்தார். அடுத்து துவாரகை வந்தார். சின்ன வயசில் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கிறாரு. சரியாக நிறைய கோபுரத்தின மலையை தாங்கினார். கம்சனை கொன்னார். நிறைய வேலைகள்லாம் பார்த்துருக்கிறாரு. அப்பேற்பட்ட கண்ணனுடைய படம் என்ன படம் சார் அப்படின்னா, பசுமாட்டுக்கு முன்னாடி கண்ணன் நிற்பார். அவர் பின்னாடி ஒரு பசுமாடு இருக்கும். அவர் குழல் ஊதிக்கிட்டு இருப்பார். அந்த படத்தை நான் வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த படம் வேண்டுறவங்க வாட்ஸ்அப்பில் காலுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த படத்தை நீங்கள் பூஜை பண்ணணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி அந்த படத்தை கண்ணன் படத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். கஷ்டம் குறையும். கர்ம பலன் தீரும். தர்ம பலன் கூடும். கர்ம பலன் தீர்ந்து தர்ம பலன் கூடும். வாழ்க்கையில் கிரீன் சிக்னல் கிடைக்கும். பச்சை. உங்கள் ராசியோ பச்சைக்கு உண்டான ராசி தான். மிதுனம்னாலே பச்சை தான். புதனுடைய வீடு தான். பச்சை கொடி அசைக்கப்படும். வாழ்க்கையில் நின்று போன பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், துயரங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள் எல்லாமே சரி செய்யப்பட்டு ஒரு ஏற்றமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்கப்படும். கோகுலாஷ்டமி ஒரு நல்ல நாள். தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடி அச்சாரம் போடுறது கோகுலாஷ்டமி. ஏன்னா கோகுலாஷ்டமி வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அடுத்து தீபாவளி வந்துடும். ஸோ கோகுலாஷ்டமி முதல் மிதுன ராசிக்கு ஒரு தீப ஒளிக்கு ஒரு தீப ஒளி உண்டாகிறதுக்கு ஒரு அச்சாரமான நாளாக பார்க்கப்படுகிறது.
கிருஷ்ண ஜெயந்தி முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றப்படுகிறது. அந்த ஒளி நல்ல ஒளியாக வாழ்க்கையில் வந்து ஒரு வசந்தத்தை கொடுக்குற ஒளியாக இருக்கும். அதனால் நான் சொல்கிற படத்தை வச்சு கும்பிடுங்க. படம் வேண்டுங்கவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். இல்லைனா இந்த வீடியோவிலே இருக்கும், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தா பிரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க, கலர் பிரிண்ட் கொடுப்பாங்க. இல்லைனா இந்த படம் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கிடைக்கும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டே கடையில் போய் வாங்கிக்கலாம். சரியா? அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மிதுன ராசிக்கு அந்த படத்தை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பு, நல்லாயிருக்கும். என்ன பலன்கள் சார் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள் நேயர்களே. இவ்வளோ நேரம் வீடியோ கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள். கண்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். இந்த வேலை வந்து நல்ல வேலை. இந்த வேலையில் வந்து கண்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு பலனை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அன்றைக்கி காலையில் வந்து 7:45 to 8:45 சாமி கும்பிடலாம். இல்லைனா ஈவினிங் 4:45 to 5:45 கும்பிடலாம். இல்லைனா 6 மணிக்கு மேலே கோயிலுக்கு போகலாம், கிருஷ்ணன் கோயிலுக்கு போகலாம். கிருஷ்ணன் கோயில் வந்து உங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்க 2 உதவி பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எங்கே கிருஷ்ணன் கோயில் இருக்குது அதை தெரியப்படுத்துங்க. சார் நான் வந்து மதுரையில் இருக்கிறேன், கிருஷ்ணன் கோயில் வந்து ராமாயண சாவடி பக்கத்தில் இருக்குது, நவநீத கிருஷ்ணன் கோயில் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துங்க. சார் நான் வந்து சீவிலுத்தூர் மாவட்டத்தில் இருக்கேன், கிருஷ்ணன் கோயில் வந்து எங்கள் ஊரிலே கிருஷ்ணன் கோயில் இருக்குது, கிருஷ்ணன் கோயில்னு ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் கல்லுப்பட்டிக்கும் அந்த வத்திராப்பு இடம் இருக்குது பார்த்தீங்களா, கிருஷ்ணன் கோயிலுக்கு இடையில் கோபால்சாமி மலை இருக்குது, அங்கேயும் கண்ணன் இருக்கிறாரு. ரோட்டில் இருந்து கொஞ்சம் உள்ளே போனோம், அந்த ரோட்டில் போனோம், ராஜபாளையம் போகிற மெயின் ரோட்டில் கோபால்சாமி மலை இருக்குது, அங்கேயும் கிருஷ்ணன் கோயில் இருக்கிறாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு இடத்துல கண்ணன் கோயில் இருக்கும், அதை யூடியூப்பில் தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினால உங்களுக்கு ஒரு நன்மை. அதே நேரத்தில் கண்ணன் மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் கண்ணனுக்கு செய்கிற காரியம், கண்ணன் நாமத்தை சொன்னீங்கன்னா கஷ்டமெல்லாம் தீரும். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த கண்ணன் வந்து உங்கள் மனதில் நிற்பான். எழுத்து வடிவமாக வரும்போது அவன் வந்து உங்கள் இன்னல்களை தீர்ப்பான். அதனால் தயவுசெய்து எல்லோரும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் கிருஷ்ணன் கோயில் எங்கே இருக்கோ அதை சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். சரியா? உங்கள் ஊரும் ஒரு பிரபலமாகும். சார் இந்த இடத்துல இருக்கிற எங்கள் ஊரில் கிருஷ்ணன் கோயில் இங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம பலன்கள் தொடர்ந்து போடுறோம். இந்த விசேஷ நாட்கள் அன்றைக்கி எந்த தெய்வத்தை எப்படி கும்பிடணும்னு சொல்கிறோம். இப்போ மிதுன ராசினா இந்த சாமி இந்த கண்ணனை வச்சு கும்பிடணும். ஏன்னா கண்ணனுக்கு லீலைகள் நிறையா இருக்குது. அவர் குழந்தையாக பிறந்ததிலிருந்து நிறைய விதமான கண்ணனுடைய சுரூபங்கள் இருக்குது, உருவங்கள் இருக்குது. அந்த உருவத்தில் மிதுன ராசிக்கு என்ன உருவம் அதை எடுத்து நம்ம கும்பிட்டோம்னா நல்லது. சரியா நேயர்களே? நமக்கு பிரச்சனை தீரும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அது தீரும். கர்ம வில்லனை கண்ணன் தீர்ப்பான். சரி நேயர்களே, இதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு தாந்திரிய மந்திரமும் சொல்கிறேன், கண்ணனை பற்றியும் சொல்கிறேன். சரியா? பொறுமையை கேளுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ண ஜெயந்தி கண்ணன் பிறந்த நாள் நிறைய பேருக்கு தெரியும். சரியா நேயர்களே? கிருஷ்ணனை வந்து வடமாநிலத்தில் கண்ணையான்னு கூப்பிடுறாங்க. கிருஷ்ணன் கோகுலத்தில் வாழ்ந்தாலுமே அவர் அவரித்த நாள் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கோலாஷ்டமி தான் சொல்கிறோம். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வந்து கண்ணனுக்கு பிடித்த அவல் வைக்கலாம். அவல் ரொம்ப முக்கியம். ஏன்னா குசேலன் வந்து அவலை கொண்டு தான் அவர் வழிபட்டார். ஸோ அவல் வைக்கலாம். அப்பம், தட்டை, முறுக்கு, தோயம், வெண்ணெய் திரட்டு, பால் திரட்டு, பால், நாட்டு சர்க்கரை எல்லாமே கண்ணனுக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம். பொதுவாக மனிதன் எதெல்லாம் சாப்பிட்றானோ அதெல்லாம் கண்ணனுக்கு வைக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி குழந்தைகள் பாத சுவட வீட்டில் வந்து அச்சு பதிக்கலாம். கண்ணனே வீட்டுக்கு வர்றது மாதிரி ஒரு ஐதீகம். வீட்டில் புல்லாங்குழல் வச்சுருக்கணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வீட்டில் புல்லாங்குழல் வைங்க. பொதுவாக வீட்டில் புல்லாங்குழல் இருக்கிறது வந்து எதிர்மறை சக்தியில் நீக்கிறோம். உங்கள் வீட்டில் பிரச்சனை, ஆளுக்கு முடியாமல் போகுது, தொட்டக்காரையும் தொடங்க மாட்டேக்கு, தடைகள் இருக்குது அப்படின்னா புல்லாங்குழல் வாங்கி பூஜை அறையில் வைங்க. புல்லாங்குழல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுவும் மயில் இறகும் பூஜை அறையில் இருக்க வேண்டும். மயில் இறகு புல்லாங்குழல் இருந்துச்சுன்னா கண்ணனுடைய அம்சம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். கஷ்டம் தீரும், கவலைகள் தீரும். புல்லாங்குழல் பூஜை முடித்த பின்னாடி புல்லாங்குழல் வாசிங்க. அந்த புல்லாங்குழல் ஒளி கேட்டு, அந்த இசை கேட்டு கண்ணன் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவான். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே கண்ணன். யார் அழைத்தாலும் உடனே வந்துடுவான், வேகமாக வருவார். ஏன்னா கண்ணன் பெருமாளுடைய அம்சம். அவர் வந்து அப்படியே வருவார், கருடவானத்தில் வந்துடுவார். சரியா நேர்களே? காக்கும் கடவுள் வந்து 2 பேர் தான் இந்த பூமியில். இந்துவாக பிறந்தவனுக்கு வந்து காக்கும் கடவுள் 2 பேர். முதல்ல கண்ணன், 2 முருகன். முருகன் மயில் மாரி வருவார், கண்ணன் கருடம் மூலமாக ஏறி வருவார். ஸோ பெருமாளும் முருகப்பெருமானும் 2 பேரும் தான் காக்கும் கடவுள்கள். சரியா நேர்களே? அப்படிப்பட்ட கண்ணன் புல்லாங்குழல் வாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வருவான். அதுபோல் கண்ணனுடைய லீலைகளை பற்றி நிறைய படிக்கலாம். புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் படிங்க. புராண கதைகள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் படிங்க, பாராயணம் பண்ணுங்கள். கண்ணன் நல்ல நிலைமையில் இருந்திருக்கிறாரு. கண்ணன் வந்து கம்சனை 7 வயசில் வதம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 7 வயசுலேயே கம்சனை வதம் பண்ணியிருக்கிறாரு. கம்சன் என்ற அரக்கனால் என்ன? கோபம்தான், பொறாமை, பேராசை, அகம்பாவம், ஆணவம், அகந்தை எல்லாத்தையும் கொண்டுட்டுருக்கிறாரு. ஸோ ஒரு மனிதனுக்கு உள்ள பேராசை, அகந்தை, ஆணவம் எல்லாம் தீரணும்னா கிருஷ்ண ஜெயந்தி கண்ணனை கும்பிட்டோம்னா எல்லாமே சரியாக போயிடும்.
கிருஷ்ணனுடைய அருளை பெறதுக்கு நீங்கள் கீதா கோவிந்தம், ஸ்ரீமத் நாராயணம், கிருஷ்ண கருணாமிர்தம் இதெல்லாம் படித்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கிருஷ்ணனுடைய சுலோகத்தை சொல்லலாம். கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து நீங்கள் எழுதலாம், 101 தடவை எழுதலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் நல்லா பார்க்கப்படுகிறது. பெண்கள் மனமுறி வழிபட்டீங்கன்னா திருமண தடைகள் விலகும், கணவன் மனை உறவு மேம்படும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுபோக விவசாயம் வென்றவங்களுக்கு கிருஷ்ணன் வழிபட்டீங்கன்னா வயல்களில் விளைச்சல் அதிகமாக இருக்கும். சரியான நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் முனைவோர் வியாபாரம் பண்ணுறவங்க கிருஷ்ணன் அன்றைக்கி கிருஷ்ண பூஜை பண்ணிங்கன்னா, கிருஷ்ண மந்திரத்தை சொன்னீங்கன்னா கூட்டு தொழில் நல்லாயிருக்கும், நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும், சொந்த பந்தம் நல்லபடியாக இருக்கும், இணக்கம் இருக்கும், இன்டெகிரேஷன் இருக்கும், தொழிலில் நல்ல வெற்றி பெறலாம். கிருஷ்ணனை மனமுறி வேண்டிட்டோம்னா பசி தாகம் இருக்காது. சரியா? பசி தாகம்ங்கிறது நிறையா இருக்குது. ஒரு மனிதனுக்கு நிறைய பசி இருக்குது. உடல் பசி, உணவு பசி, ஆத்ம பசி, ஆன்ம பசி, தேக பசி, நிறைய பசி இருக்குது. அந்த பசி தாகம் ஏற்படாமல் ஆள் வந்து ஒரு வேறு மாதிரி போயிடுவாங்க. கர்மமே கண்ணானாரம் போய் வேறு மாதிரி லெவலுக்கு போயிடுவீங்க. தாகம் இருக்காது, விரக தாபம்லாம் குறைஞ்சி வேறு மாதமாக போயிடும். ஸோ கிருஷ்ணநிலை மனமாறி நம்ம சொன்னோம்னா, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னோம்னா பசி தாகம் இருக்காது. கிருஷ்ண நாமத்தை சொல்கிறதுனால புண்ணிய உலகத்துக்கு நம்ம போகலாம். சரியா? கிருஷ்ணானாலே அனைத்துமே வந்து பாவங்கள்லாம் ஓடி போய் வரும். கிருஷ்ணனை பாராயணம் பண்ணுங்கள். கிருஷ்ணனை பாராயணம் பண்ணாலும் சரி, கேட்டாலும் சரி, புண்ணியம் கிடைக்கும். கிருஷ்ணன் அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கிருஷ்ணனை வழிபட்டோம்னா, கண்ணனை வழிபட்டோம்னா 100% கிருஷ்ணனோட அருள் கிடைக்கும். சரியா? 100% அருள் கிடைக்கணும்னா அன்றைக்கி அந்த வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். டயத்தெல்லாம் சொல்லிட்டேன், எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். சரியா நேயர்களே? ஸோ அரசியல்வாதிகளும் கிருஷ்ணனை கேட்கலாம், கிருஷ்ணனை பூஜை பண்ணலாம். அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நலன் பணியில் இருக்கிறவங்களாம் கிருஷ்ணன் வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு அரசியல் சாதுரியம் கிடைக்கும். அரசியல்னாலே சதுரங்கம் தான். எதிரிகள் எப்படி வெல்றது, இதுக்கெல்லாம் வியூகம் அணிக்கிறதுல கிருஷ்ணன் தான். எப்படி மகாபாரத போரில் பஞ்சபாண்டவர்களுக்கு துணையாக இருந்து கௌரவ படையை அழைச்சாரோ, அதே மாதிரி வியூகம் அமைத்து நம்ம எதிரிகளை அழைக்கிறதுக்கு கண்ணனுடைய அந்த பூஜை நமக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, பசுமாட்டுக்கு முன்னாடி கண்ணன் நிற்பார். அந்த ஃபோட்டோ வாங்கி மிதுனராசி நேயர்கள் கும்பிட்டிங்கன்னா சகலமும் கூடும், ஐஸ்வர்யம் கூடும், சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யம் வரும். ஓகே சார், பலன்கள் எப்படி சார் இருக்கும்? பலன்கள் நல்லா இருக்குங்க. அடுத்த வருகின்ற காலங்களில் ஆவணி மாதத்துக்கு மேலே எதில் துணிச்சலாக இருப்பீங்க, துணிவே துணைன்னு இருப்பீங்க, நல்லா ஃபோர்ஸாக இருப்பீங்க, கையில் காசு பணம் இருக்கும், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், மேலதிகாரியோட ஆதரவு இருக்கும், போட்டி பந்தயத்தில் நல்ல சக்ஸஸ் ஆகும், அரசாங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக முடியும், எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீங்க. கிருஷ்ண ஜெயந்தி முதல் உங்களுக்கு எதிர்ப்பே இருக்காது. உடன் பிறந்தவர்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுய சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும் அதை ஈஸியாக செய்வீங்க. ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலுமே அதை வந்து லாகவமாக நாசுக்காக செஞ்சு நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. சிரமமின்றி எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க. கான்ட்ராக்ட் கமிஷன் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும். சரியா நேரில் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆள் தைரியமாக இருப்பீங்க, சமய புத்தி இருக்கும், எதுலேயுமே சகலகல வல்லவனாக இருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து அவிட்ட நட்சத்திரம் கும்பத்துக்கு போயிட்டார், சந்திரன் கும்பத்துக்கு போயிட்டார். ஸோ சந்திராஷ்டமம் முடிஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. இன்னிலேருந்து நல்லா இருக்குங்க. சரியா? 10/8/2025 மிகச்சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல இருக்க சந்திரன் தேகாரக்கத்தை கொடுப்பார், யோகத்தை கொடுப்பார், கற்பனை சக்தி நல்லாயிருக்கும். கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம் வந்து புதன் கொண்டு வருவார். கிரியேட்டிவ் மைண்டு, கற்பனை வழங்குறது வந்து கவிஞர்கள், கலைஞர்கள், திரைப்பட இயக்குநர்கள், கதைவசன கர்த்தாக்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் தோட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரன் போகிறாரு ஆகஸ்ட் 22. ஒரு நீர் ராசியில் நீர் கிரகம் இருந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத விளைச்சல் இருக்கும், எதிர்பாராத விவசாயத்தில் லாபம் இருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், கால்நடை வளர்ப்பில் நல்ல லாபம் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அலைச்சலோடு இருக்கும், விவசாயம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். அதுபோல் கால்நடைகள் மேய்ச்சல் நிலத்துக்கு அங்கிட்டு கூட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அதில் லாபம் இருக்கும். பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும். மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு தேவையான உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி போடுவீங்க. அயல்நாடு சென்று வர்றதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். இதுலேயும் வெற்றி தான் இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்குருவீங்க. நண்பர்கள், உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. கோபமே இருக்காது, குணசீலனாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக கண்ணனுக்கு கோபமே வராது. கிருஷ்ணர் கோவப்பட்டு பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் மகாபாரதம் பாருங்கள், சீரியல் பாருங்கள். கிருஷ்ணர் கோவப்பட மாட்டார், சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். துரியோதனை அவரை எவ்வளவோ திட்டிருக்கிறான், நேருக்கு நேரெலாம் திட்டிருக்கிறான் சபையில். அவர் வந்து தூதுவரை வருவார், போரை நிப்பாட்டலாம், மகாபாரதத்தில் வந்து போரை நிப்பாட்டலான்னு தூதுவரை வரும்போது துரியோதனும் அவனுடைய தம்பி துச்சாதனம் சேர்ந்து கிருஷ்ணனை வந்து வசைப்பாடி வழியை அனுப்பிவிடுவாங்க. அப்போ கூட கிருஷ்ணன் கவலைப்பட மாட்டார். ஏன்னா கிருஷ்ணனாலே பொறுமை, அந்த பொறுமைனாலே புதன் தான். புதனாலே பெருமாள் தானே. பெருமாளுடைய 9ஆவது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். ஸோ மிதுனராசினியர்கள் பெருமைக்கும் பெயர் பெற்றவர்கள். அதனால் மிதுனம் கோபப்படாத ராசி. அப்படி கோபம் இருந்தாலும் அடைக்கிறங்க. கோபம் இருக்கக்கூடாது, குணம் தான் இருக்கணும். சரியா? கோபத்தை குணமாக மாற்றிடுங்க.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ஆள் தைரியமாக இருப்பீங்க, சகலகால வல்லவனாக இருப்பீங்க, சமயோத புத்தி இருக்கும், வாக்கு சாதுரியம் இருக்கும், திரவ வஸ்துக்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்கும். திரவ வஸ்துக்கள் அப்படின்னா என்னென்னா நீர்நிலைகள் தான். நீர் தண்ணி வியாபாரம் பார்க்குறவங்க, தண்ணி கேன் வச்சுக்கிறவங்க, வாட்டர் டேங்க் வியாபாரம் பார்க்குறவங்க, தண்ணி லாரி சப்ளை பண்ணுறவங்க, மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்க, மீன் பிடிக்க போகிறவங்க, கடலோரம் கடைகள் போட்டிருக்கிறவங்க, மெரைன் இன்ஜினியரிங் இருக்கிறவங்க, கப்பலில் வேலை பார்க்குறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க, ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுக்கிறவங்க, காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? அதுபோல் சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல சந்திர வீட்டுக்கு போகிறதுனால பியூட்டி பார்லர் வச்சுக்கிறவங்க, முக அலங்காரம் பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். அடுத்த 2 காலத்தில் உங்களுக்கு நான் வருஷப்படுத்துகிறேன். அதுபோக நஞ்சை பயிர், நெல், வாழை, கரும்பு பயிரிட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல லாபம் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். ஆற்றல், செல்வாக்கு, செல்வம், உயர் படிப்பு எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க, அருமையாக இருக்கும். அடுத்த வருகின்ற காலம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. காலேஜில் பிஜி யூஜி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு போகாதீங்க. கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ பிரச்சனை வர இடத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பிரச்சனைக்கு உண்டான மருந்து என்னென்னா இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு கண்ணனை வழிபடணும். இப்போ ராசிக்கு வந்து 4ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துலேருந்து அவர் வந்து 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ சுகஸ்தானமும் கலஸ்தரஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை வழிபட்டிங்கன்னா கர்ம பலன் தீரும், கர்ம பலன் கூடும். கர்மத்தை எப்படி சார் கழிக்கலாம் அப்படின்னா, கர்மங்கிறது என்ன போன பிறவியில் செஞ்சது. போன பிறவியில் செஞ்ச லாப நஷ்டத்துக்கு ஏற்ப இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறோம். போன பிறவியில் நல்லது செஞ்சுருக்கிறோம், இந்த பிறவியில் நல்லது அனுபவிப்போம். போன பிறவியில் கெட்டது செஞ்சோம்னா இந்த பிறவியில் கெட்டது அனுபவிப்போம். எந்த ஒரு மனிதனுமே 100% நல்லது செய்ய முடியாது, 100% கெடுதலும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு சின்ன புள்ளி அளவு ஒரு கெடுதல் செஞ்சுருப்பான், யாராக இருந்தாலும் செய்வான். தெய்வமே வந்து சில பாவங்களை செஞ்சு தான் சில நற்காரியங்கள் செய்யுது. மகாபாரதத்தில் கண்ணன் வந்து நிறைய மேஜிக் பண்ணுவார். சில நேரம் வந்து இயற்கைக்கு மாறாகவே அவர் சில செயல்பாடுகள் செய்வார். ஏன்னா தர்மத்தை காக்கணும். தர்மத்தை காக்கணுக்காக கண்ணன் வந்து சில செயல்பாடுகளை வந்து இயற்கைக்கு மீறி செய்வார். அது மகாபாரதம் படித்தவர்களுக்கு தெரியும். சரியா? நிறைய இது இருக்குது. அந்த களப்பலி கொடுக்குற அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி என்ன பண்ணுவார்னா, அமாவாசையை மாற்றி விட்ருவார். சூரிய சந்திரனில் சந்திக்க வச்சு அவர் ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு அமாவாசையை கொண்டு வருவார். ஆனால் ஒரிஜினல் அமாவாசை அன்றைக்கி தான் பாண்டவர்கள் களப்பலி கொடுப்பாங்க, ஜெயிப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய ட்ரிக்கு வேலையெல்லாம் கண்ணன் பார்த்துருக்கிறாரு மகாபாரதத்தில். அதெல்லாம் பார்க்க போய் தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. இல்லைனா துரியோதனனை ஜெயிக்க முடியாது. ஏன்னா துரியோதனன்கிட்ட அந்த அளவுக்கு படைபலம் இருக்குது. ரைட்டு, இது கொஞ்சம் மகாபாரதம் தெரியணும். பாரதத்தை புரிஞ்சு வச்சுக்கணும். மகாபாரதம் தெரியணும். மகாபாரதம் ராமாயண கதைகள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம சொசைட்டியில் வெகுஜன தொடர்பில் வந்து சில விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா இந்த புராண கதைகள் தெரியணும். அந்த புராண கதையில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ராமாயணத்தை காட்டிலும் மகாபாரதத்தில் நிறைய தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் பகவத்கீதையில் சொல்கிறார் அவர். சரி நேர்களே, ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பகவத்கீதை படிச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த கர்ம பலனை தீர்க்கிறதுக்கு இப்போ ஒரு தாந்திரிய மந்திரம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி. ரிட்டன் வியூவர்ஸுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் எனக்கு பிரச்சனை ரொம்ப இருக்குது சார், தீரவே மாட்டேக்கு, நான் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிற ஒரு சின்ன தாந்திரிய மந்திரத்தை வழிபாடு செய்யுங்க. இதை வந்து என்னதுன்னா ஒரு பரிகாரம் தான், தாந்திரிய பரிகாரம், செயல்பாட்டில் உள்ள பரிகாரம். என்ன சார் அது அப்படின்னா, ஒரு 14 மிளகு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற மிளகு, கருமிளகு. 9 மிளகு வந்து 9 நவக்கிரகங்களுக்கு, 5 மிளகு வந்து பஞ்சாங்கத்தில் உள்ள அமைப்புக்கு. பஞ்சாங்கம்னா என்ன சார்? நாலுனா கிழமை, நட்சத்திரம், புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிசம். அடுத்து வந்து திதி தெரியுமா உங்களுக்கு? அமாவாசை, பௌர்ணமி, பிரதமை, துதியை, திருதியை இப்படின்னு வர திதிகள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. ஒரு கிழமை அன்றைக்கி, ஒரு நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி, ஒரு திதி அன்றைக்கி, ஒரு கரண அன்றைக்கி, ஒரு யோகா அன்றைக்கி தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்கள் பிறந்த டேட்டை பார்த்தா எல்லாமே போட்டிருப்பாங்க. பிறந்த ஜாதகத்தில் எல்லாமே எழுதியிருப்பான் ஜோசியர். ஸோ அந்த பஞ்சாங்கங்கிறது வந்து 4 நட்சத்திரம், திதி, கரணம், யோகம். இதுக்கு ஒரு 5 மிளகு. ஸோ 5, 9, 19, 14 மிளகு. நவக்கிரகங்களுக்கு 9, பஞ்சாங்கத்துக்கு 5, 14 மிளகு என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளை துணியில் கட்டுறீங்க. வெள்ளை துணியில் வெள்ளை நூல் வச்சு கட்டுறீங்க. இந்த மிளகு எடுத்து ஒரு பூஜை பண்ணிடுங்க. என்றைக்கு சார் பண்ணணும் அப்படின்னா, ஆவணி அமாவாசைக்கு பின்னாடி தான் பண்ணணும். ஏன்னா வளர்ப்புறை காலத்தில் தான் இந்த பரிகாரம் பண்ணணும். ஆவணி அமாவாசை வரும், இன்னும் ஆவணி பிறக்கலை, ஆவணி அமாவாசை முன்னாடியே வந்துடும். ஆவணி அமாவாசை அன்றைக்கி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் நடக்கும். சரியா? 3ஆம் இடத்துல ஆவணி அமாவாசை நடக்கும். ஆவணி அமாவாசை அன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டு அன்றைக்கே நீங்கள் இந்த பொட்டணத்தை வச்சுக்கலாம். மறுநாள்லேருந்து வைங்க. மறுநாள் வந்து வளர்ப்புறை பிரதமையிலேருந்து வைங்க. சரியா? இந்த பொட்டணத்தை என்ன பண்ணோம்னா, பூஜை முடிச்சுட்டு மறுநாள் தலைமாட்டில் வச்சுடணும். ஏன்னா வெள்ளை துணியில் ஏன் கட்ட சொல்கிறேன்னா, வெள்ளை வந்து சந்திரனோட அனுக்கிரகம். சந்திரன் மனதுக்கும் உடலுக்கும் உடையவன்.
நம்ம நைட்டை தூங்கும்போது மனமும் உடலும் நல்லா இருந்தால் தான் நிம்மதியான தூக்கம் வரும். தூக்கத்தை கெடுக்கிறது 2. உடம்பு கெடுக்கும். உடம்புல அசதி இருந்தால் தூக்கம் வராது, ஒரு மாதிரியாக உளண்டுக்கிட்டு இருக்கும். மனம் சரியில்லைன்னா தூக்கம் வராது. மனப்புழக்கம், மனப்புழக்கம் கிடையாது, புழுக்கம், மனக்லேசம், மனச்சஞ்சலம், இதில் இருந்தால் தூக்கம் வராது. பொதுவாக வயசானவங்களுக்கு தூக்கம் வராது. 60 வயசு ஆனாலும் தூக்கம் வராது. அவங்களுக்கு என்னென்னா சந்திரன் கெட்டு போயிருப்பார், சந்திரனுடைய நிலைப்பாடு சரியில்லாமல் இருக்கும். சில பேர் எங்கே போனாலும் படுத்துன்னு தூங்கிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நைட்டில் அந்த வெள்ளை துணிக்கும் அந்த வெள்ளை நூலுக்கும் உள்ள சக்தி சந்திரனுடைய அணுக்கரம். வெள்ளைனாலே சந்திரன் தான், ஒயிட், ஒயிட். வெள்ளைங்கிறது ஒரு சமாதானத்துக்கு உள்ளது, சுத்தமானது. வெள்ளை உள்ளம் படைத்தவர், வெள்ளை மனம் படைத்தவர், சமாதான புறா வெள்ளை. ஸோ அந்த வெள்ளை துணியில் கட்டி வெள்ளை துணியில் கட்டி முடிச்சு போட்டுருங்க நூலால். தலைமாட்டில் வச்சு 9 நாள் படுங்க. சரியா? 9 நாள் படுங்க. 10ஆவது நாள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பொட்டணத்தை கொண்டு போய் கங்கையில் போட்டுருங்க. கங்கைனா நீங்கள் உத்தரப்பிரதேசம் காசிக்கெலாம் போக வேண்டாம். ஓடுற தண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு, குளம், கம்மா, தெப்பம், கிணறு எது இருந்தாலும் அதில் போட்டுருங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லை சார், நான் மவுண்ட் ரோட்டில் இருக்கிறேன். நான் மவுண்ட் ரோட்டில் முக்கியமான இடத்துல இருக்கிறேன். எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் இங்கே மவுண்ட் ரோட்டில் முக்கியமான இடம் இருக்குது, தேனாம்பேட்டையில் இருக்கேன் சார். எங்கள் சுற்றி தண்ணியே இல்லை, சிட்டியில் இருக்கிறேன். வானவில் கலைஞர் அறிவாலயத்துக்கு முன்னாடி இருக்கிறேன். அறிவாலயத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வீடு இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடி, மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி தான் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, அங்கே வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வச்சுருங்க. வேப்ப மரத்துக்கு அடியில் கொஞ்சம் தோண்டி மண்ணை போட்டு மூடி வச்சுருங்க. சரியா? சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த ஆறு, குளம், கிணறு எல்லாம் இல்லாதவங்க வேப்ப மரத்துக்கு அடியில் அதை போட்டு மூடி வச்சுருங்க. மண்ணை போட்டு மூடி புதைச்சிருங்க. 9 நாள் செஞ்சு இந்த மிளகை தலையடையில் வச்சு நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தீரும். 10ஆவது நாள்லேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இரவில் வச்சு தூங்க போகும்போது இறைவனை வேண்டிக்கணும். பொதுவாக எப்போயுமே தூங்க போகும்போது இறைவனை வேண்டிக்கணும். நெற்றியில் விபூதி பூசணும். இதெல்லாம் செய்யணும். நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் அலங்கோலமாக தான் இருப்பேன், அலங்கோலமாக தான் படுப்பேன், அலங்கோலமாக தான் எந்திப்பேன்னா எதுவும் நடக்காது. நம்மளும் சிரத்தை எடுக்கணும் சார். இந்த ராசியில் பிறந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சிரத்தை எடுக்கணும். ஒரு இடத்துல இருக்கேன் சார், எனக்கு விபூதி கிடைக்கல அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு படுக்கணும். ஆண்டவனை நினச்சிட்டு தியானம் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு, குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ காவல் தெய்வத்தையோ மனசார நினச்சி கும்பிட்டு படுத்து எந்திக்கணும். அப்போ தான் நாளும் பொழுது நல்லபடியாக போகும். நாளை பொழுது நல்லதாக அமையும். இதெல்லாம் நிஜமான உண்மை, நிதர்சனமான உண்மை. நிறைய பார்த்தாச்சு. என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்துட்டு இருக்கேன். சொந்த பந்தம், நண்பர்கள், அதுபோல் ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்தாச்சு. இதே தொழில் தான், நம்ம சுவாசமே ஜோதிடம் தான். இதுக்கு மேலெலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உணர்ந்து தான் சொல்கிறேன். சிலவர் சொல்லுவாங்க இதெல்லாம் கப்ஸா, இவன் சும்மா சொல்லிட்டு இருக்கிறான், ஊரை மாற்றிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் தப்பு. நம்பினாதான் நடராசன், நம்பினவனுக்கு நடராஜன் கை கொடுத்து தூக்குவார். நம்பாதவருக்கு யமராஜன் போட்டு உதச்சி மிதிச்சுட்டு போயிடுவார். சரியா? நம்பி செய்யணும். நம்பி செய்தவர்கள் நலப்படுறாங்க. இந்நேரம் ஒருத்தர் கேள்வி வைப்பார், சாமியே இருக்கிறவன் நல்லா, சாமியே இல்லைன்னு சொல்கிறவன் நல்லா இருக்கானே சார் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் யாரும் பாருங்கள், யாரோ ஒருத்தர் சாமி கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அவர் சாமி இல்லைன்னு பாரு, வீட்டுக்காரமாக கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கோம். இல்லைனா அவங்க வீட்டில் தாத்தா பாட்டி சாமி கும்பிட்டுருப்பாங்க. சரியா? ஏதோ நடந்திருக்கும். அந்த பூர்வ புண்ணியத்தில் ஒருத்தங்க யாரும் சாமி கும்பிட்டுருப்பாங்க. அவங்க புண்ணியம் அவங்களுக்கு நடக்கும். சரியா? அதனால் தெய்வம் இருக்கா இல்லையாங்க ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருக்குதுன்னு நினச்சி செய்யுங்க. அம்மா சொல்லி தானே அப்பா பேர் தெரியும். அம்மா சொல்லலைன்னா அப்பா பேர் தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்பா இல்லாமல் நம்ம பிறக்கவும் முடியாது. ஆனால் அந்த அப்பன் பேரை சொல்கிறதுக்கு அம்மா தேவைப்படுது. அதனால் இறைவன் ஒருத்தர் இருக்கிறார். சரியா? அவர் பேரை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கண்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள், கண்ணனுடைய நாமத்தை எழுதுங்க. இவ்வளோ நேரம் கேட்குறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, கோதர்ச்சனா, மாதவா, மதுசூதனா, மணிவண்ணா, முராரி, கமலக்கண்ணா, மணிவண்ணா, கார்மிக வண்ணா அப்படின்னு கண்ணனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எந்த கோயில் இருக்குது, கிருஷ்ணன் கோயில் எங்கே இருக்குன்னு அதை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட் நேயர்களே, பலன்கள் பலவிதமான இருந்தாலுமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. விவசாயம் நல்லாயிருக்கும். நன்சிய பயிர்கள் கரும்பு, நெல், வாழை சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொல்வாக்கும் செல்வாக்கும் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. தொழில் திறமை நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பதிவு பலம், பணபலம் இருக்கும். நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. கல்வி நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலுமே ஆரம்ப கல்வி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும். யோகம் இருக்கும். பதிவு பலம் இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதி நல்ல விதமாக இருப்பீங்க. கலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு தேர்ச்சி இருக்கும். கலை, இயலிசை, நாடகம். புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கலவுரு மீனில் நல்லுரு மீனாக இருப்பீங்க. சரியா? புதன் 3ஆம் இடத்துல அதிநட்பதுனால கலை சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். 9ஆம் இடம் வழுக்குது. ராகுவை பார்ப்பார். கேதுவுடைய ஆதிக்கம் குறையும். நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அடுத்து ஆவணி மாதம் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு. கிரீனாலே பச்சைந்தான். பச்சைங்கிறது புதன் தான். 3ஆம் இடத்துக்கு போகிறார். வெற்றி ஸ்தானத்துக்கு போகிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். மிக விதமாக பார்க்கப்படுகிறது. நுட்பமாக இருப்பீங்க. சரியா? நுட்பமாக இருப்பீங்க. நல்லா இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்கும்.
சந்ததி சம்மந்தப்பட்ட இது கிடைக்கும். புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால சந்ததி அடுத்த வாரிசு கர்ப்பம் தரித்தாலும் அதோடைய கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லா இதனாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்களும் உடன் பிறந்தவர்கள் நல்லபடியாக செய்வீங்க. தமிழ் ஆர்வம் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். தமிழ் பண்டிட்டு வேலை படிக்கிறவங்க, தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அப்புறம் இலக்கணம் இலக்கியம் படிக்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா இல்லை நல்லா தான் சொல்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன சார் அப்படின்னா, பிரச்சனை இருக்குங்க கண்ணனை கும்பிடுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கண்ணனை கும்பிடுங்க. அன்றைக்கி 100% அருள் இருக்கும். அன்றைக்கி வந்து கண்ணன் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பார். கிருஷ்ணனுடைய அருள் இந்த பிரபஞ்சத்தில் 100% கிடைக்கும். அதனால் அன்றைக்கி காலையில் அந்த பூஜை பண்ணிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க. இப்போ வந்து ராசிக்கு பார்த்தோம்னா பிரச்சனையான இடங்கள் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாவகிரகங்கள் பார்க்குற இடம் தான் பிரச்சனையான இடங்கள். பாவகிரகங்கள் எங்கெங்கே சார் பார்க்க அப்படின்னா, செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கேது வந்து ராசியே பார்க்குறாரு. சரியா, 3ஆம் இடத்துலேருந்து ரிவர்ஸில் ராசியை பார்க்குறாரு. கொஞ்சம் ஆன்மீக பற்ற வளர்த்துக்கோங்க. கோயிலுக்கு போங்க, வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். ராகு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துக்கு கொஞ்சம் டார்கெட் அதிகமாக தான் இருக்குது. டார்கெட் செவ்வாயும் ராகுவும் பார்க்குறாங்க. ஸோ எனக்கம் கரெக்டாக இருக்கணும். கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து பொருள் கெட்டு போவதில்லை. நண்பர் விஷயத்தில் கவனமாக இருங்க. சொந்த பந்த விஷயம் அக்கம் பக்கம் இவங்ககிட்ட இணக்கமாக இருங்க. யாருக்கிட்ட இன்டெகிரேட் ஆகிறீங்களோ அவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்டெகிரேஷன் என்ன, ஒருங்கிணைந்து போகிறதல். ஊரோடு ஒத்து போங்க, தனித்து நிற்காதீங்க. உங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும், சில விஷயத்தை சொல்லணும்னு நினைப்பீங்க, சபையறிந்து சொல்லுங்கள். சரியா, இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆர்குமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். இருப்பினும் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வை இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் சில நேரத்தில் சில கான்ட்ரவர்ஷன் வரும். அதை நீங்கள் சந்தித்து தான் போகணும், சகித்துட்டு போகணும். சந்திக்கவும் வேண்டும், சகிக்கவும் வேண்டும், சகித்து போக வேண்டும். சகிப்புத்தன்மை தேவை. இக்கணம் மிதுன ராசி நேயர்களுக்கு சகிப்புத்தன்மை தேவை. அது எந்தெந்த விஷயத்தில் தேவைன்னு சொல்லிட்டேன். கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, டீம். நீங்கள் டீம் லீடராக இருப்பீங்க, கீழே இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டான், எரிச்சலாக இருக்கும். மீட்டிங் அன்றைக்கி போயிருப்பீங்க, எவனுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்திருக்க மாட்டான். எனக்கு என்னென்னு தேமையானு வந்து நிற்பானுங்க. நீங்கள் வந்து மேலேங்கேயும் உதறுவீங்க. சரியா, என்னடா இவன் இப்படி இருக்காங்கன்னு. இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் அனுப்பிச்சு தான் ஆகணும். ஏன்னா 7ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குது. இருப்பினும் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. 10 ஒரு வேலையை நீங்கள் ஒரு ஆள் பார்த்துருவீங்க. சரியா, என்ன பண்ண முடியும்? அவன் தான் படிக்காமல் வந்துட்டான், அவன் பேப்பரையும் வாங்கி நீங்கள் தான் பரிச்சை எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும். இப்படிலாம் நிறைய நடக்கும். மேனேஜ்மெண்ட்டில் நிறைய நடக்குது. குறிப்பாக தனியார் துறையில் நிறைய நடக்கும். அரசாங்கத்திலே நடக்கும். சரி, இதை பற்றிலாம் ரொம்ப சொல்ல வேண்டாம். ரொம்ப சொன்னோம்னா நீ ரொம்ப பேசுகிற சார் அப்படிங்கிறாங்க. நான் உள்ளதை தான் சொல்கிறேன். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறதான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவர், பிஎம்மாக இருக்கிறவர், ப்ராஜெக்ட் மேனேஜரோ, ஃபேக்ட்ரி மேனேஜரோ, இல்லைனா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரோ, எம்டிஓ, விபிஓ, வைஸ் பிரசிடெண்ட்டோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்களாம் மீட்டிங் போகும்போது ப்ரிப்பரேஷனோடு போவாங்க. சரியா, அந்த இதை எடுத்துகிட்டு போவாங்க. மீட்டிங்கு என்ன இருக்குது, அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் நமக்கு வரமாட்டேங்க, MOM அப்படிம்பாங்க. மினிஸ்டர் ஆஃப் மீட்டிங். வெரி குட். மினிஸ்டர் ஆஃப் மீட்டிங் MOM எடுத்துகிட்டு போவாங்க. மினிஸ்டர் ஆஃப் மீட்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் சில பேர் பாதி பாயிண்ட் எழுதவே மாட்டாங்க. அந்த மீட்டிங்கில் எதை டிஸ்கஸ் பண்ணணுமோ எழுதவே மாட்டாங்க. MOMல என்ன டிஸ்கஸ் பண்ணி எழுத மாட்டாங்க. அங்கே வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்நேரம் கிளைண்ட்டு கேட்பாங்க, என்ன இதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். உங்கள் கீழே இருக்கிறவங்க சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டானுங்க. நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க வேண்டும். ஹை லெவல் பொசிஷனில் இருக்கிறவங்க ரொம்ப பேசணும்னா சாமானியப்பட்ட மக்களுக்கு புரியாது. இன்றைக்கி போனால் எல்லாருமே காதில் வச்சு தான் கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஜாஸ்தி பலங்கள் அப்படி ஆகிப்போச்சு. யார் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க ஒன்றும் தெரியல. அவங்க சம்மந்தப்பட்ட காரியத்தை சொன்னோம்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரைட் சாமி. அதனால் 7ஆம் இடம் கொஞ்சம் பாதகமாக தான் இருக்குது. அடுத்து வந்து 4ஆம் இடத்தை பற்றி சொல்லிட்டேன். தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, 4ஆம் இடத்துக்கும் சனி பார்வை மாதிரி வக்கர சனியாக இருந்தாலுமே தாய் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இரவு நேர பயணத்தை தவிருங்க. லாங் டூர் போகாதீங்க. 12 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க. அப்படி லாங் டூர் போகிறதா இருந்தால் டிரைவர் வச்சு ஓட்டுங்க. இதெல்லாம் பண்ணணும். சரியா, செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கே வந்து சூரியன் சாரம், சந்திரன் சாரம், செவ்வாய் சாரம் தான். செவ்வாய் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இன்னும் நாள் இருக்குது. செப்டம்பர் மாதத்துக்கு பின்னாடி தான். அந்நேரம் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஓகே நேயர்களே, இப்போதைக்கு வந்து மிதுன ராசிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது, நல்லாவும் பார்க்கப்படுகிறது. ராசியில் குரு சுக்கிரன், 2ஆம் இடத்துல புதன் சூரியன், புதாதித்ய யோகம் 2ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கறனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட்டு. சனி பகவான் வக்கர சனியாக இருந்தாலுமே 12ஆம் இடத்தை பார்க்குறதுல அந்த பவர் குறையும், வீரியம் குறையும். நல்லா தூங்கி எந்திப்பீங்க, அலைச்சல் இருக்காது. ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு போக வேண்டாம். ஓரளவு ஒரு 3 சுற்றில் முடிகிறது, மொதல் சுற்றுலேயும் முடிஞ்சிடும். ஏன்னா 12ஆம் இடத்தோடைய கெடுபார்வை குறையுது. அடுத்து 4ஆம் இடம் சொல்லிட்டேன். அடுத்து வந்து 7ஆம் இடம் குரு பார்வை இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு இப்போதைக்கு கொஞ்சம் காப்பாற்றுறாரு ராசியில் இருந்துக்கிட்டு. 5, 7, 9 அதிர்ஷ்டமும் இருக்குது, இணக்கமும் இருக்குது, லாபமும் இருக்குது. 9ஆம் இடம் வந்து பாக்கியம் சொல்லலாம்.
பாக்கியங்கிறது எல்லாம் சேர்ந்து தான் பாக்கியம். ஒரு மனிதனுக்கு பாக்கியம் இருக்கணும். ஒரு மனிதன் ஜனன ஜாதகத்தில் ஒரு 4 இடம் 5 இடம் நல்லா இருக்கணுங்க. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அடுத்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த 5 இடம் நல்லா இருக்கணும். 2, 5, 9, 10, 11 இந்த இடங்கள் நல்லா இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு வந்து கடகம், துலாம், கும்பம், மீனம், மேசம் இந்த 5 வீட்லேயும் சுபகரங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் லக்கணம்னு ஒன்று இருக்குது. லக்கணப்படி தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆனால் ராசிக்கு இந்த 5 வீடு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். வெளி வட்டார போக்குவரத்து நல்லாயிருக்கும். ராசிக்கு ஏன் சார் இவ்வளோ தூரம் மெனக்கிடுறோம் ராசி பலனுக்கு அப்படின்னோம்னா, ராசி பலன் தான் கெமிஸ்ட்ரி. உடலுக்கும் மனதுக்கும் ராசி தான். நீங்கள் லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அமையும். இன்னாருன்னு நீங்கள் பிறப்பீங்க, இன்னாருக்கு நீங்கள் பிள்ளையாக பிறப்பீங்க, இவ்வளோ தான் படிப்பீங்க, பர்டிகுலர் பெண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, உங்கள் அமைப்பின்படி சில குழந்தைகள் பிறக்கும். இது எல்லாத்துக்கும் உள்ளது தான். எல்லாருக்கும் இது ஜென்ரலானதான். ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறக்கிறோம், எவ்வளோ தூரம் படிக்கணுமோ அவ்வளோ தூரம் படிக்கிறோம், யாரோ ஒரு பொண்ணையோ ஆணையோ கல்யாணம் பண்ணுறோம், குடும்பத்தை நடத்துகிறோம், பிள்ளை குட்டியை போட்டுக்கிறோம், வாழ்க்கையை கடத்துகிறோம். இது எல்லாத்துக்கும் உள்ளது. இது ஜனன ஜாதக லக்கண அமைப்பின்படி நடக்கும். இதில் நல்ல பலன் நடக்கணும்னா தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா லீடு நல்லாயிருக்கும், பிரச்சனை நல்லபடியாக போயிட்டுருக்கும், பிரச்சனையெல்லாம் போயிட்டுருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த கோச்சார பலன்கள் கை கொடுக்கும். தசாபுத்தியும் கோச்சார பலன்கள் இந்த ராசி பலன்கள் தான் உங்களை இழுத்துட்டு போகும். நிகழ்காலத்தில் சில நிஜங்களை காட்டும். நிகழ்காலத்தில் சில நிஜங்களை காட்டணும்னா தசாபுத்தியும் கோச்சார பலன்கள் தான் உங்களுக்கு லீடு கொடுக்கும். நிறைய பேருக்கு புரியாது இது, ரைட்டு, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால் ராசிக்கு நான் சொன்ன இடங்கள் கடகம், துலாம், கும்பம், மீனம், மேசம் இந்த இடத்துல சுபகிரகங்கள் சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. தன குடும்பம், கையில் காசு பணம் இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், தொட்டக்காரியங்களுக்கும் காரியங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், காரியம் நல்லா இருக்கும், கர்ம பூஜை புனஸ்காரம் செய்கிற தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும், அதில் லாபம் இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. கிருஷ்ணனை மறந்துடாதீங்க. 16/8/2025 கண்ணனை கனவிலும் மறக்காதீர்கள். ரைட்டா? அன்றைக்கி பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்க. சொல்லிட்டேன் நான் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு. எதுவுமே இல்லாதவர்கள் வந்து பாலை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு கண்ணனுக்கு வந்து நைவேத்தியமாக வைங்க. நான் சொன்ன ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா கடையில் கூட வாங்கி வைங்க. வேண்டியவர்கள் எங்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பி விட்றேன் வாட்ஸ்அப்பில். அடுத்து வந்து உங்களுக்கு வீட்டில் தெரியும் பூஜை புனஸ்காரம் எப்படி பண்ணணும்னு, சிம்பிளாக பண்ணுங்கள். இல்லை சார் வீட்டில் முடியலைன்னா அப்படின்னா கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்துருங்க. ஆனால் வீட்டில் அந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு மாற்றம் இருக்கும், அது நிச்சயமாக இருக்கும். அதை செய்யுங்க. பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க. சார் சாப்பாடு இல்லை சார் அப்படின்னா கடையில் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க, வீட்டில் இருக்க வெள்ளத்தை எடுத்து கொடுங்க. பசுமாட்டுக்கு அன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் கையால் ஒரு சாப்பாடு கொடுங்க. அகத்திக்கீரை கொடுக்கலாம், சரியா? பசுமாட்டுக்கு ஏதோ ஒரு தீவனம் கொடுக்கணும். பசுமாட்டு கொடுத்தீங்கன்னா பரிபூர்ணமாக ஆகும். நீங்கள் செய்த பூஜை புனஸ்காரம் கோயில் கோலத்துக்கு எங்கே போய்ட்டு வந்தாலுமே பசுமாட்டுக்கு உங்கள் கையால் ஒரு உணவு கொடுத்தீங்கன்னா பரிபூர்ணமாக ஆகும். அந்த 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 நிகழ்வு வந்து பரிபூர்ணமாக முடியும். வாழ்த்துக்கள். பரிபூர்ணம் தான் ரொம்ப முக்கியம். பூரணத்துவம் அடைந்துட்டான மனிதன் அவனுக்கு அதுக்கு காட்டிலே ஒரு சந்தோஷம் கிடையாது. பூரணமே பரிபூரணமே சிவமே சொன்ன மாதிரி எல்லாமே மிதுன ராசிக்கு பரிபூர்ணமாக ஆகிட்டோம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்து பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். குறைகளை தீர்ப்பான் கோவிந்தன், கோடிகளை கொடுப்பான் கோவிந்தன். பச்சை கொடி கட்டியாச்சு, கிரீன் சிக்கரில் விழுந்துருச்சு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.